மகாபாரத போருக்கு பிறகு விதவைகளுக்கு என்ன நடந்தது? நண்பர்களே, வரலாற்றில் மிகப்பெரிய போர்களில் ஒன்றான மகாபாரதத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இந்த போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான தர்மம் மற்றும் அதர்ம போராக இருந்தது. அதன் விளைவு பேரழிவை ஏற்படுத்தியது. இந்த மோதலில் பாண்டவர்கள் வென்றாலும் இந்த வெற்றியின் விலை மிகவும் அதிகமாக இருந்தது. 18 நாட்கள் நீடித்த இந்த கடுமையான போரில் எண்ணற்ற துணிச்சலான வீரர்கள் பங்கேற்று தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். போர் முடிந்த பிறகு எல்லாம் மாறிவிட்டது. ராஜ்யம் மட்டுமல்ல, தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த அந்த குடும்பங்களின் தலைவிதியும் கூட. அத்தகைய சூழ்நிலையில் அந்த துணிச்சலான வீரர்களின் மனைவிகளுக்கு அவர்களின் தியாகத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்த பெண்கள் விதவைகளானபோது அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்களா அல்லது அவர்களுக்கு வேறு ஏதாவது நடந்ததா? இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடன் இருங்கள். மகாபாரத போருக்கு பிறகு அந்த விதவைகளின் உண்மையான கதையை அறிந்து கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, கியானி இன்ஷான் யூடியூப் சேனலுக்கு வருக. இன்றைய புதிய காணொளியில் மகாபாரத புத்தகத்தின் ஆசிரம வாசி பர்வத்தின் 33வது அத்தியாயத்தில் குருக்ஷேத்திரத்தில் இறந்த வீரர்களின் விதவைகளை பற்றி பேசுவோம். இந்த பெரும் போருக்கு பிறகு பாண்டவர்கள் ஹஸ்தினாபூர் ராஜ்ஜியத்தை பெற்றதாகவும் யுதிஷ்டிரர் நாபூரின் ராஜாவாக முறையாக முடிசூட்டப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது மற்ற சகோதரர்களுக்கும் ராஜ்ஜியத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன. இதனுடன் பீமன் யுதிஷ்டிரனின் வாரிசாக அறிவிக்கப்பட்டார். பாண்டவர்களின் ஆட்சி காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருந்தனர். தங்கள் கடமைகளைச் செய்வதோடு பாண்டவர்கள் தங்கள் மூத்த தந்தை திருதராஷ்டிரர், மூத்த தாய் காந்தாரி மற்றும் அவர்களின் தாய் குந்தி ஆகியோருக்கும் பக்தியுடன் சேவை செய்தனர். காலப்போக்கில் திருதராஷ்டிரரும் காந்தாரியும் தங்கள் மகன்களின் துக்கத்திலிருந்து மீளத் தொடங்கினர். இதேபோல் ராஜ்ஜியத்தில் அமைதி நிலவியது. 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் ஒரு நாள் திடீரென்று திருதராஷ்டிரருக்கு அரச அரண்மனையை விட்டு வெளியேறி காட்டுக்கு செல்ல ஆசை வந்தது. அவர் இந்த விருப்பத்தை யுதிஷ்டிரனிடம் தெரிவித்து, ஓ யுதிஷ்டிரரே, இப்போது எங்கள் மனம் அரண்மனையில் தங்க விரும்பவில்லை. எனவே எங்கள் வாழ்நாள் முழுவதும் காட்டில் கழிக்க விரும்புகிறோம். தயவு செய்து எங்களை காட்டுக்கு செல்ல அனுமதியுங்கள் என்றார். இது அவரது மூத்த தந்தையின் வாயால் சொல்லப்பட்டது. இதை கேட்டதும் யுதிஷ்டிரர் மிகவும் வருத்தமடைந்தார். ஆனால் இந்த முடிவை தவிர்ப்பது சாத்தியமில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். விதுரர் யுதிஷ்டிரரிடம் திருதராஷ்டிரனின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இறுதியாக யுதிஷ்டிரர் தனது மூத்த தந்தை காட்டில் வசிக்க ஒரு அழகான குடிசையை கட்டி மரியாதையுடன் காட்டிற்கு செல்ல அனுமதித்தார். திருதராஷ்டிரர் காட்டை நோக்கிச் செல்லத் தொடங்கியபோது தாய் காந்தாரி, குந்தி, விதுரன் மற்றும் சஞ்சய் ஆகியோரும் அவருடன் சென்றனர். சில நாட்கள் இப்படியே சென்றன. இங்கே பாண்டவர்களும் தங்கள் மூத்த சகோதரனை பிரிந்த போதிலும் தங்கள் மக்களின் சேவைக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டனர். ஹஸ்தினாபுரம் மக்கள் பாண்டவர்களின் நீதி மற்றும் சேவை மனப்பான்மையால் திருப்தி அடைந்தனர். ஆனால் இவர்களில் குருக்ஷேத்திர போரில் தியாகம் செய்த கணவர்களின் விதவைகளும் அடங்குவர். அந்த பெண்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் துக்கத்தில் தொடர்ந்து அழுது புலம்பி வந்தனர். யுதிஷ்டிரர் தனது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அன்பானவர்கள் போர்க்களத்தில் தனது கண்களுக்கு முன்பாக கொல்லப்படுவதைக் கண்டதால் அவர் விரும்பினாலும் கூட அவர்களின் துயரங்களை தணிக்க முடியவில்லை. காலம் கடந்துவிட்டது. ஒரு நாள் பாண்டவர்களின் இளைய சகோதரன் சகாதேவனுக்கு குந்தியை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. இந்த ஆசையை அவர் தனது 4 சகோதரர்களிடமும் பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் திரௌபதி ஆகியோருக்கும் குந்தியை சந்திக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை ஏற்பட்டது. அனைவரின் விருப்பத்தையும் கண்ட ஹஸ்தினாபுர மன்னன் யுதிஷ்டிரர் தங்கள் பெரியவர்களை சந்திக்க காட்டுக்கு செல்ல சரியான ஏற்பாடுகளை செய்யுமாறு தனது தளபதியிடம் உத்தரவிட்டார். மறுநாள் 5 பாண்டவர்களும் திரௌபதியுடன் காட்டுக்குச் சென்றனர். ஹஸ்தினாபுரம் மக்கள் இந்த செய்தி அறிந்ததும் பலர் அவர்களுடன் செல்லத் தொடங்கினர். அவர்களில் மகாபாரத போரில் கணவர்களை இழந்த விதவைகளும் அடங்குவர். காட்டை அடைந்த பிறகு பாண்டவர்கள் திருதராஷ்டிரன், காந்தாரி, தாய் குந்தி, விதுரன் மற்றும் சஞ்சய் ஆகியோர் வசித்து வந்த ஆசிரமத்திற்குச் சென்றனர். ஹஸ்தினாபுரத்திலிருந்து வந்த குடிமக்கள் ஆசிரமத்தை சுற்றி கூடாரங்களை அமைத்து வாழத் தொடங்கினர். இப்படியே சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் மகரிஷி வேத வியாசர் ஆசிரமத்தில் உள்ள பாண்டவர்களை சந்திக்க வந்தார். இதைச் செய்துவிட்டு ஆசிரமத்திலிருந்து வெளியே வரும்போது கணவர்களை இழந்து தொடர்ந்து துக்கத்தில் இருக்கும் விதவைகள் மீது அவரது கண்கள் விழுகின்றன. போரில் கொல்லப்பட்ட தங்கள் அன்புக்குரியவர்களின் துக்கத்தில் மூழ்கியிருந்த ஹஸ்தினாபுரத்தின் மற்ற குடிமக்களையும் அவர் காண்கிறார். இதைக் கண்ட மகரிஷி வேத வியாசர் மிகவும் சோகமடைகிறார். வேத வியாசர் அனைவருக்கும் ஆறுதல் கூறி உங்கள் அன்புக்குரியவர்களின் துக்கத்தில் மூழ்க வேண்டாம் என்று கூறுகிறார். போரில் தியாகம் செய்தவர்கள் இப்போது அவர்கள் மகிழ்ச்சியாக வாழும் அந்த உலகில் இருக்கிறார்கள்.
அவர்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே நீங்களும் அவர்கள் பிரிந்ததன் துக்கத்தை விட்டுவிட்டு முன்னேற வேண்டும். இருப்பினும் மகரிஷி வேதவியாசரின் வார்த்தைகள் விதவைகள் மற்றும் துக்கப்படுபவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. அவர்கள் இன்னும் ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கியுள்ளனர். பின்னர் மகரிஷி வேதவியாசர் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்து, நீங்கள் என் வார்த்தைகளை நம்ப முடியாவிட்டால் இன்றிரவு நானே உங்கள் அன்புக்குரியவர்களை சந்திக்க வைப்பேன் என்று கூறுகிறார். நம்பிக்கையின் ஒளி பிரகாசிக்கிறது. இறந்த உறவினர்களை சந்திப்பதைப் பற்றி கேள்விப்பட்டு மக்கள் அனைவரும் மிகவும் உற்சாகமடைந்து இரவுக்காக ஆவலுடன் காத்திருக்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்கியிருந்த ஆசிரமம் கங்கை நதியின் புனிதக் கரைக்கு அருகில் இருந்தது. மகரிஷி வேதவியாசரின் ஆலோசனையின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மக்கள் அனைவரும் கங்கைக் கரையில் தங்கள் இறந்த உறவினர்களை சந்திக்க கூடுகிறார்கள். மகரிஷி வேதவியாசர் தனது தபஸ்ய சக்தியை பயன்படுத்தி மகாபாரத போரில் இறந்த அனைத்து வீரர்களையும் அழைக்கிறார். அவரது தெய்வீக தீர்மானத்தின் விளைவால் கங்கை நதியிலிருந்து ஒவ்வொருவராக அனைத்து வீரர்களும் தோன்றத் தொடங்குகிறார்கள். பாண்டவர்கள் உட்பட ஹஸ்தினாபுரத்தில் வசிக்கும் அனைவரும் தங்கள் இறந்த உறவினர்களை மீண்டும் தங்கள் முன் பார்த்தபோது அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அனைவரும் தங்கள் அன்புக்குரியவர்களை சந்தித்து அவர்களுடன் சிறிது நேரம் செலவிடுகிறார்கள். இதை பார்த்து அவர்களின் இதயங்களில் உள்ள துக்கம் மெதுவாக முடிவடையத் தொடங்குகிறது. தங்கள் அன்புக்குரியவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு அந்தந்த தெய்வீக உலகங்களில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு இறந்த அனைத்து வீரர்களும் ஒவ்வொருவராக கங்கையிலிருந்து வெளியே வருகிறார்கள். கங்கையில் குளித்த பிறகு அவர்கள் தங்கள் வீடுகளை நோக்கிச் செல்லத் தொடங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியேறும் போது தங்கள் கணவர்களை இழந்த விதவைகள் மீண்டும் ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கிவிடுகிறார்கள். இதை பார்த்த மகரிஷி வேதவியாசர், இன்னும் சோகமாக இருக்கும் பெண்கள் தங்களுடன் தங்கள் கணவர்களின் உலகத்திற்கு செல்ல விரும்பும் பெண்கள் இந்த புனித கங்கை நீரில் நீராடி தங்கள் உயிரை துறக்கலாம் என்று அவர்களிடம் கூறுகிறார். மகரிஷியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அனைத்து விதவைகளும் எந்த தயக்கமும் இல்லாமல் கங்கையில் நீராடி தங்கள் உயிரை துறந்து அவர்களுடன் தங்கள் கணவர்களின் உலகத்திற்கு செல்கிறார்கள். நண்பர்களே, மகாபாரதத்தின் நிகழ்வுகள் தங்களுக்குள் மர்மமும் ஆச்சரியமும் நிறைந்தவை. உறவினர்களுக்கு இடையே நடந்த இந்த கடுமையான போர் வரலாற்றில் மிகவும் அழிவுகரமான போர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிலர் இந்த போருக்கு திரௌபதியை குறை கூறுகிறார்கள். சிலர் கௌரவர்களின் ஆணவமும் பேராசையும் இதற்கு காரணம் என்று கருதுகின்றனர். மகாபாரத போரின் பின்னணியை உருவாக்குவதில் சகுனிக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். எது எப்படியிருந்தாலும் இந்த போரில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களை இழந்தனர். மேலும் முழு குருவம்சமும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தது. மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தை 33 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் காந்தாரியின் சாபத்தால் யாதவ வம்சமும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தது. இந்த நேரத்தில் ஒரு வேடன் எய்த அம்பு தற்செயலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் காலில் பட்டது. அதன் விளைவாக அவர் தனது உடலை விட்டு வைகுந்த தாமுக்கு சென்றார். கிருஷ்ணர் வைகுந்தத்திற்கு திரும்பிய பிறகு மகரிஷி வேதவியாஸ் இந்த சம்பவத்தை பற்றி அர்ஜுனனிடம் தெரிவித்து, இப்போது தனது மற்றும் தனது சகோதரர்களின் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாக கூறினார். இதன் பிறகு யுதிஷ்டிரன் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை தனது கொள்ளு பேரன் பரீட்சித்திடம் ஒப்படைத்துவிட்டு தனது சகோதரர்கள் மற்றும் திரௌபதியுடன் இமயமலைக்கு சென்றார். இதனால் அவர்கள் சொர்க்கத்தை அடைய முடியும். இருப்பினும் இந்த கடினமான பயணத்தில் அனைத்து பாண்டவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இறக்கின்றனர். முதலில் திரௌபதி இறந்துவிடுகிறார். கடைசியாக பீமன் இறந்துவிடுகிறார். பாண்டவர்கள் தங்கள் பெருமை, ஆசைகள் மற்றும் நிறைவேறாத ஆசைகளால் இறந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் யுதிஷ்டிரர் மட்டுமே எந்தவிதமான பெருமையும் இல்லாத பாண்டவர். எனவே அவர் தனது உடலுடன் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார். நண்பர்களே, யுதிஷ்டிரர் சொர்க்கத்தை அடைந்த சிறிது காலத்திற்கு பிறகு அவரது 4 சகோதரர்களும் திரௌபதியும் சொர்க்கத்தை அடைந்ததை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். யுதிஷ்டிரர் சொர்க்கத்தின் வாயில்களை அடைந்தபோது அவர் அங்கு தேவராஜ இந்திரனை சந்தித்தார். இந்திரனை தனக்கு முன்னால் பார்த்த யுதிஷ்டிரர், எனது 4 சகோதரர்களும் திரௌபதியும் பயணத்தின் போது விழுந்து உயிரிழந்தனர். தயவு செய்து அவர்களை உங்களுடன் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டார். இதை பற்றி தேவராஜ இந்திரன் அவருக்கு விளக்கினார். அவரது சகோதரர்களும் திரௌபதியும் ஏற்கனவே தங்கள் உடல்களை விட்டு சொர்க்கத்தை அடைந்துவிட்டார்கள். ஆனால் யுதிஷ்டிரருக்கு தனது மரண உடலுடன் சொர்க்கத்திற்குள் நுழைய இந்த சிறப்பு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையில் நண்பர்களே, யுதிஷ்டிரர் தனது உடலுடன் சொர்க்கத்தை அடைந்த போதிலும் அவருக்கு முதலில் நரகம் காட்டப்பட்டது. இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. மகாபாரத போரின் போது ஆச்சாரிய துரோணர் பாண்டவர்களின் படையை வீழ்த்தி அவரை தோற்கடிக்க முயன்றபோது யுதிஷ்டிரன் அஸ்வத்தாமனின் மரணம் குறித்த தவறான செய்தியை கூறினான்.
இந்தச் செய்தியால் மனமுடைந்த துரோணாச்சாரியார் தனது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு திரௌபதியின் சகோதரர் திருஷ்டாமன் அவளை கொன்றான். அதனால்தான் யுதிஷ்டிரன் தனது சகோதரர்களிடமிருந்தும் திரௌபதியிடமிருந்தும் தனித்தனியாக சொர்க்கத்தை பெற்றான். மேலும் தேவராஜ் அவனது செயல்களின் பலனைக் காண ஒரு தேவதையுடன் சிறிது காலம் அவனை நரகத்திற்கு அனுப்பினான். இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே.